இந்த vlog வந்து எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே டு சாய். ஜீன்ஸ் போட்டா ட்ரவுசர் போட்டு வருவான்னு நினைச்சுதான் கைஸ் இப்ப ரோல் பண்ணேன். ஆனா பையன் ஜீன்ஸ் போட்டு வரான். என்னன்னா உங்களோட மொபைல் கடையில இறக்கி விட்டுறேன். அந்த ஐபோன் சொன்னால 3x வர மாட்டேங்குது. அதை போய் நீங்க கேட்டுருங்க. நம்ம கேட்க வேண்டாம். எதில் 3x வர மாட்டேங்குது? அந்த 13 Pro சரி என்கிட்ட தான் இது வரும் கைஸ் வரோம். குழந்தை வர சொன்னீங்க. ஆக்சுவலா அவனுக்கு என்னன்னா நேத்தே பர்த்டே முடிஞ்சு போச்சு. நேற்று ஆல்ரெடி டிப்ரெஷனாக தான் இருக்கான். ஏன் டிப்ரெஷன்னா அதனால இது செலிப்ரேட் பண்ணலடா. ஐயா vlog எடுத்து கண்டுபிடிச்சிரும் தானே. என்ன விஷயம் சேலம் சும்மா போனா வா vlog ஓசர போறோம். vlog ரிலீஸ் பண்ணிட்டா எப்பன்னு தெரியல கண்டிப்பா வரும். இவங்க பாரத் பெட்ரோலியம்ல லூப்ரிகன்ட்டோட சேர்த்து முருங்கைக்காய் விற்கிறாங்க. அக்கா முருங்கைக்காய் எப்பக்கா விற்க ஆரம்பிச்சீங்க? ஒருத்தர் வாங்கி எடுத்துட்டு போனாங்கப்பா. ஆளுக்கு 2 காயா கொடுங்கன்ட்டு வாங்கி வச்சுக்கிறோம். ஆளுக்கு 2 காய். ரைட்டு முருங்கைக்காய் தான். எங்கடா சக்திட்ட ட்ரௌசர் வாங்கிட்டு வர சொன்ன கோவால இருந்து. ஆனா வாங்கிட்டு வரலையா? வாங்கிட்டு வந்திருக்கான். மறந்து போயிட்டான் போல எடுத்துட்டான். கைஸ் 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கோம் கைஸ். 1000 ரூபாய்க்கு. இதே ஹிமாச்சல் அடிச்சா எத்தனை லிட்டரு? 11 லிட்டர் கொடுப்பாங்க. 9 லிட்டர் தான். ஆனா போர்டு சரி பண்ண ஏற்காடு போயிட்டு இருக்கோம். அந்த போன்ல 3x வர மாட்டேங்குது. நான் ஃப்ரெண்ட் இதா இதுல 13 Pro 3x வரலையா கைஸ் இப்போ வந்து சாயை வந்து ஐ பிளானட்ல இறக்கி விட்டுட்டு நாங்க வந்து கேக் வாங்க போயிட்டு இருக்கோம். எப்படி சர்ப்ரைஸா கேக் வாங்க போயிட்டு இருக்கோம். சர்ப்ரைஸா. ஆனா அவனுக்கு தெரியாது. தெரியாது. மேக்ஸிமம் எல்லாம் இது இருக்க ஐடியா கொடுத்தது அவன்தான். இருக்க ஐடியா கொடுத்தது அவன்தான். இப்ப மேக்ஸிமம் அவனுக்கு இன்னைக்கு அவனுக்கு பர்த்டே இல்ல. நேத்தே அவனுக்கு பர்த்டே முடிஞ்சிச்சு. நேத்து இது நாங்க பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பான். கேக் வாங்கி தான் வெட்ட போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவன் கண்டுபிடிக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். வரேன் தான் பிளானே மாத்தி போட்டது. அவனே வரல. கவினே இது நீ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா துரோகம் 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 துரோகம். அங்க நம்ம போய் கேக் வாங்கிட்டு இருக்கோம். கேக்ல ஒரு ஸ்பெஷல். ஆமா கேக்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. அங்க போயிட்டு சொல்றேன். கேக் வாங்க ஹென்றி இன்னும் வரல. வண்டி எங்க பார்க்கிங் போட்டோம். போலீஸ் அங்கிள்ஸ் தயவு செய்து எங்க வண்டிக்கு பார்க்கிங் கேஸ் இது போட்டு விட்டுறாதீங்க அங்கிள். ஹென்றி அங்க போய் நம்ம வந்து போனு அதெல்லாம் இருக்கு. ஏன் அதான் இது இருக்கு. பில்லு வந்து போன்ல இருக்கு. போனு கார்லயே லாக் பண்ணியாச்சு. நம்ம மாஸ்டர் கார் தான். ரக்ஷாபந்தன் யாரோ கழட்டி விட்டானுங்க. இது தங்கச்சி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க கட்டி விட்ட ரக்ஷாபந்தனை சாய் பிரசாத் கழட்டி கீழே போட்டான். ஏதோ ஒரு கடை கண்ணாடிலாம் குடி ஆசுறாங்க. நல்லா இருக்கு. இங்க பாருங்க தலை நினைச்சு போன அங்கிள் ஒருத்தர் நின்றுருக்காரு. அந்த குழந்தைய காட்டி பயன்படுத்துறாங்க. இங்க பாருங்க கேக் நம்ம ஆர்டர் பண்ணது இல்லை. இது நிறைய விதமான இதெல்லாம் இங்கே இருக்குது. பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ரைஸ் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எக் பப்ஸ், வெஜ் பப்ஸு, காளான் பப்ஸு. இங்கே பப்ஸ்லேயே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. என்னென்னா நிறையா இருக்குது. என்னென்னமோ இருக்குது. கடாய் மஷ்ரூம் பப்ஸு, செட்டிநாடு பப்ஸு, சிக்கன், அதான் ஆனியன் பப்ஸு, பெப்பர் மஷ்ரூம் பப்ஸு. என்னென்னமோ இருக்குது கைஸுங்க. ஒரு கஸ்டமர் பேர் ரெமோ மணி. கேட்கலாம் பாருங்க. ஹார்ட் கேக்கு, பொம்பளை கேக்கு, மூக்கா. ஆமா ஜோக்கர் சிம்பிள். அங்க போடுற இவனுங்கெல்லாம் இருக்கானுங்க. நருட்டோ இருக்கான். நிறைய இருக்கு ஐஸ். இங்க பாருங்க ஐஸ்கிரீம்லாம் இருக்கு. நம்மளுக்கு இங்கதான் ஏதோ இருக்குமோ தெரியல. அது என்ன பேர் போட்டது? ஊர்ல ஏகப்பட்ட மணி இருப்பாங்க போலயே. சாயை வந்து தனியா அதை மட்டும் எடுத்து சாப்பிட வைக்கணும். கேக்ல நாம தான் சாப்பிட போறோம். மேல இருக்கிறது மட்டும் அவங்க சாப்பிடணும். அவனுக்கு வந்து ஃபுல் சர்ப்ரைஸ் ஆக போறான். உங்களுக்கு கேக்குக்கு ஏன் எவ்வளவு ஹைப் ஏத்துறேன்னா அந்த அளவுல இருக்குது கேக்கு. கேக்கோட இது கேக்கை தனியா ரிவீல் பண்ணி காட்டுறவங்களுக்கு. கேக் வாங்கியாச்சு காய். நல்லா பாக்ஸ் பெருசா இருக்குது. கைஸ் கப்புள்ஸ் போயிட்டு இருக்காங்க கைஸ் 2 பேரு. இவன் எங்க கேக் வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. அந்த கப்புள்ஸ் யாராவது நம்ம அவங்க பிறந்த நாள் தான். ஏன் பிறந்த நாள்லாம் தெரியல. ஃப்ரெண்டுக்கு எங்களை மூட்டை தூக்க சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருப்பான்.
நான் வைடு ஃப்ரேம் ஒன்று காட்டியிருப்பேன், அதில் 2 கப்பல்ஸ் போயிருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்கள கண்டுபிடிச்சி பிள்ளைங்க ஊர் சுற்றிட்டு இருக்கிறாங்க சேலம்ல. சாய் வந்து காருக்குள்ளே ஏறி திரும்பி பார்த்து கேக்கு அவனுக்கு கண்ணில் பட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க பாருங்க துணியெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கோம். கண்டே பிடிக்க மாட்டான் ஐபிஎல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணா, இப்போ நம்ம அவனுங்களை அங்கேருந்து பிக் பண்ணிட்டு நிறைய ஏற்காடு போகிறோம். பின்னாடி போயிடுவாங்க கப்புள்ஸ் ஒருவனுக்கு இருத்தி எல்லாத்தையும் போட்டு கொடுப்பேன். எல்லாரும் மாட்டுங்க, வீடியோ பார்க்குறவங்க பார்க்கறது 100 பேர் தான். ஏறிட்டு இருக்க வழியில பஸ் வந்து நின்றுட்டு எல்லாரும் இனமேன பிரிந்தது போகும் அப்படின்னு தள்ளிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஏற்காடு வந்துட்டோம். உள்ள கேட்கற விஷயமும் தெரியாது, அவனுக்கு கேக் கட் பண்ண போற விஷயம் தெரியாது. அவன் ஓரமா போய் அம்மா வீடியோ கால் பண்ணி அம்மா நாங்க ஏற்காடுல இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கான். யார் வீட்லயுமே தெரியாது நாங்க ஏற்காடு வந்தது. எங்க வீட்டுல மட்டும் தான் தெரியும். அதே எங்க அம்மா இடையில உங்க வீட்டுல தெரியுமா? உங்க வீட்டுக்கு தெரியுமா? நான் சொல்லவே தப்பு. அவ்வளவு தவிர எல்லாரும் வீட்டுல திட்டுறாங்க. முன்னாடி தான் கோவா போயிட்டு வந்தேன், இப்ப ஏற்காடு. நான் அன்னைக்கு ஹைதராபாத்துக்கு போறேன் எங்க வீட்டுல. வாங்க எங்கேயாவது போவோம். இப்ப காஃபி குடிக்கிறதுக்காக வண்டி நிறுத்திருக்கோம். காஃபி குடிச்சிட்டு ஊர் சுத்த போறோம். நம்ம அவன் ஒரு இடம் சொல்லியிருக்கான் சாய், அங்க போய் கேக் வெட்டணும். பிடிச்ச லொகேஷன்லயே வெட்டுவோம். ஆமா, சாய் என்ன அந்த பொண்ணை பார்த்துட்டு காஃபியை போன் மேல ஊத்திட்டான். அப்புறம் ஏன் தொடக்கிறேன் என்னன்னே தெரியல, டிஃபால்ட்டா ஓபன் பண்ணோம்னு நிஜில் விளாக் தான் வருது, நிஜில் டான்ஸ் ஆடுறது தான் வருது. ஒரே பெருமையா இருக்கு. இதாவது பரவாயில்ல, எங்க வீட்டுல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் யாரு வீட்டுக்கு வந்தாலும் அந்த விளாக போட்டு. ஐயோ சாக்லேட் நல்லா இருக்கு, வெரி ஸ்வீட். நானே ஃபர்ஸ்ட் டைம் காஃபி குடிக்கிறேன். நல்லா இருக்கு, கசக்கு. நல்லா கொடுத்துட்டு போதும். நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா? அது போதும். இந்த போட்டோ கொடுத்தவங்க கூட அவ்வளவு ஆர்வமா நல்லா இருக்கா கேட்டுருக்கோம். காய்ஸ், ஊட்டியில் இருக்க ரைசன் மாடுக்க வந்து இங்கேயும் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஏற்காடுல பாக்குறேன். நான் இவ்வளவு நாளா ஏற்காடுல இந்த விஷயம் இது இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க இருக்கு. ஊட்டியில கொண்டா இருக்கும். இங்கெல்லாம் ஏதோ சோத்துக்கு சத்த மாதிரி இருக்காங்க. கைஸ் பெருசா இருக்கானுங்க. கைஸ் 5X போட்டே காட்டுறேன் உங்களுக்கு. அங்க பாருங்க குட்டி குஞ்சு அங்க இருக்காங்க. இங்க பெரிய பாய்ஸ்லாம் எங்க இருக்கானுங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? எல்லாம் கிளீனா இருக்காங்க. அங்க ஒருத்தர் இருக்கான் பாருங்க. வேணா உங்களுக்கு பிஜிஎம் போட. பின்னாடி வர ஒரு 6 நிமிஷத்துல ஆஃப் ஆயிடுக்கிட்டேன். இப்போ இது என்னன்னா, ஒரு மாடு வந்து 10 யானைக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம போய்கிட்டே நின்று உங்களுக்கு வாகிறது காட்டிட்டு இருக்கேன்னு பார்த்தவங்க. அப்போ வந்து என் தைரியத்தை வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணி கமெண்ட் துரத்த மாட்டாடே வாங்கடா சாய் வந்துடு. அவன் ஊட்டிக்காரனே, அவனுக்கு தெரியும். அது குழந்தையோட இருக்குள்ள வைலண்டா இருக்கும். எல்லாருமே அப்படிதான். இந்த இடம் வந்து என்ன, ஏதோ ஒரு கோயில். என்ன கோயில் சாய்? அண்ணாமலையார் கோவில். அண்ணாமலையார் கோயில். இங்க நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். மேக்சிமம் தெரியல, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பக்கோடா பாயிண்ட் போவாங்க. மேலே ஒருத்தர் FP விட்டுட்டு இருப்பாருங்க. சரியான ஸ்பீடு போகுது கைஸ் FPV. பிடிக்க முடியல, அரை கூட்டுக்கிறாங்க. ஸோ சாய் பாய்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கானுங்க. இவங்கெல்லாம் நம்ம பாய்ஸ், அவங்கெல்லாம் யாரோ பாய்ஸ். இப்போ வந்து இந்த இடத்துல வச்சு தான் சாய்க்கு கேக் கட் பண்ண போகிறோம். அது அவனுக்கு இன்னுமே தெரியாது. சர்ப்ரைஸ் வாங்க. எடுத்துட்டான். வாடா வாடா கைஸ். இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோன்னா யூரின் போக போகிறோம். ஆமா, அங்கே போய் அந்த எட்ஜில் போய் போகலாம். யாருக்குமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. யார் அதிக தூரம் அடிக்கணும் போட்டியா? யார் அதிக தூரம் அடிக்கிறோம்? தண்ணி குடிச்சு வந்துருப்பேன். நீங்க வரலையாடா? ஏன் வரலையா? வரலன்றதுனால வரலையா? இல்ல அப்புறம்
நல்லா இருக்கு இடம், சூப்பராக இருக்குது. நான் இப்போ ஃபஸ்ட் டைம் வரேன். இந்த வியூ, இங்கே இருக்க வியூவும் இங்கே இருக்க ஒரு ஃப்ரேம் வச்சு காட்டுறேன். வேணா பாருங்கள், சக்தியை வச்சு ஒரு ஃப்ரேம் காட்டுறேன். பாருங்க, சூப்பராக இருக்கா இடம். கப்புள்ஸாக வந்தால் நீட்டாக வரலாம். ஒன்று கொடுத்துருக்கா. இப்போ வந்து நானும் போய் ஓகே பாய். குழந்தை விழுந்துடாத. அவங்க 2 பேரும் இப்போ தான் வரானுங்க. பாட்டிலு நம்ம ஊர் ஆளுங்க வந்து இங்கேயும் பாட்டிலெலாம் உடச்சி போட்டிருக்கானுங்க. திருந்தாத கேஸுங்க. ஆனால் அவங்களுக்கு அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்ல, இங்கே உட்காந்து சரக்கு அடிச்சுட்டே ஜாலியாக. நமக்கு அது ஜாலி கிடையாது. சரி, இப்போ ஆகாஷும் சாயும் கீழே நாங்கள் நிற்க வைக்கல, அவங்க ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி நின்றுட்டுருக்காங்க. நாங்கள் 3 பேரும் இப்போ கேக் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். லாகு நான் மேலே தூக்கி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத கீழே வந்து பார்த்தோன்னா ஏதோ டவுட் படுவான். மூச்சு வாங்குது. மேலே ஏறி வந்தது கொஞ்சம் நேரத்தில். ஐயோ கேக் எடுங்க. இவங்க வேறு எங்கள் அப்பாலேருந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க கைஸ். இந்த ஃப்ளாஷை பார்த்துட்டு நாங்களும் ரொம்ப நேரமாக மின்னல் நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா மழை வேறு லைட்டாக தூத்துல போடுது. ஏய் அவனை கண்ண முறை சொல்கிறான். விளாக் போயிட்டு இருக்குது. ஃபோனே அவன்கிட்ட தான் இருக்குது. ஆகாஷுக்கு ஃபோன் பண்ணி கண்ணை மூடலான்னு சொல்கிறப்ப தான் அந்த நாய் ஃபோனை இங்கேயே வச்சுட்டு போயிட்டான். இப்போ சக்தி போயிருக்கான் கண்ணை மூடுறதுக்கு. கண்ணை மூடிட்டானா தெரியலையே. கண்ணை மூடுறதுக்கு தான் ஏதோ ட்ரை பண்ணுறீங்க. கண்ணை மூடுங்கடா. என்னடா பண்ணுறீங்க 2 பேரும் அவன் கண்ணை மூட்டானுங்களா? 2 பேரும் கண்ணை மூட சொன்னா போய் பாடி கார்டு மாதிரி நின்று இருக்கிறானுங்கடா. பக்கத்துல 2 பேரும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு. பார்த்து தொலை மாட்டேறானே. ஓடுறான். ஐயோ ஓட மாட்டேங்கிறான். இவன் வேற அந்த பேக்ரவுண்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். அட கண்ணை மூடி தொலைங்கடா. இப்ப அவன் கீழே போயிட்டானா, அவன் கண்ணை மூடிட்டாடா. ஏன் நமக்கு எப்படி தெரியும்? அவன் ஏன் நின்றுட்டான் மேல. கண்ணை மூட்டா. ஓடி வா. ஓட முடியாதுடா. கால் சுலுக்கிக்கும். ஓடு முடிஞ்ச ஓடு. அவன் ஓடுறதுல குறியா இருக்கான், நாம ஸ்டெபிலைசேஷன் வைக்கிறதுல குறியா இருக்கோம். பிங்க் கலர்ல பொண்ணுங்க தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறான். உன் கண்ணாடி வச்சிருக்க இடத்துலயா? இது இப்போதைக்கு நமக்கு இதுதான் ட்ரைபாடு. கல் அங்க என்னால தூக்க முடியாது. இருங்க, நீங்க அதை கழட்டிடுங்க. சத்தியமா எனக்கு என்ன ஓபன் பண்றாங்கன்னே தெரியல கைஸ். இல்ல நீ சொன்னதுதான் மேபி பிங்கா கூட இருக்கலாம். யாரோ ஓபன் பண்ணி கூட காட்டலாம் உனக்கு. கொண்டு வந்து பாக்ஸ்ல ஓபன் பண்ணுவாங்களா? அப்புறம் பாக்ஸ் அப்புறம் அவனுக்கு தெரிஞ்சு சவுண்ட் என்னடா நினைச்சீங்க? நான் சொல்லும் போது மட்டும் அவன் கண்ணை ஓப்பன் பண்ணுங்க. டோப்பி தான் அப்படி. நான் வரேன். சாய் 3 2 1. பெருசா இருக்கா? இருக்கா? என்னடா ஒரு டைம் சென்னையில பண்ணாங்க, அது கூட சின்ன பள்ளி தான். என்ன பண்ணுனா கேக்க மட்டும் எங்களுக்கு, பள்ளி மட்டும் உனக்கு.
வெட்டிடு வெட்டிடு. கை 2 பேரு கரெக்டா இருக்கும். கை 2 பேரு கால் 2 பேரு. வாயில நான் ஊட்டி விட்டுறேன். சாய் சாப்பிடலாம் வா, கட் பண்ண சீக்கிரம். என்ன இது சக்தி எடுத்து இங்க மேல வச்சிடா. பள்ளி கேக் பள்ளி கேக். அவ்வளோ பெருசு எதுக்குடா சீக்கிரம் வெட்டுடா. ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்கும்டா. சீக்கிரம் வெட்டுடா. சாய் நீ தான் பள்ளி தான் நீ வெட்டு. அது எனக்கு அப்பா ஒரே ஒரு வெட்டு. பள்ளி உனக்கு தான் வெட்டு. பள்ளி பள்ளி கட்டாத இங்க வெட்டு சரியா கண்ண முடிச்சு விட்டு கண்ண முடிச்சு விட்டு கண்ண முடிக்கோ. இங்க வெட்டலாம். பள்ளி வெட்டு சார். பள்ளி வெட்டு சார். பள்ளி அட ரொம்ப எனக்கு அருவருப்பா வாயில வாழை மட்டும் அது ரொம்ப எனக்கு பயமா இருக்கு. கேக்குதா ப்ரோ காப்பாத்துக்கு ப்ரோ. பள்ளி வேணாண்டா. பள்ளி மட்டும் வேணாண்டா. அவ்வளவுதான் அது போயிடுச்சு. காப்பி முடிஞ்ச போல பிறந்தனால ஸ்டோரேஜ் ஃபுல்லாயிச்சான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஸ்டோரேஜ் ஃபுல்லாகாம இவ்வளோ நேரம் எங்களுக்கு விளாக் எடுத்து கொடுத்து என்னோட ஃபோனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப கூட செத்து போன மாதிரியா ஒரிஜினலா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு கிஸ் ஆகி வேணாம் தொடர்ந்து கூட அதான் இதுவும் அப்படிதான். அங்க வருதா ஃபுட் பிரிண்ட் வேற இருக்கா. ஒரு டைம் குழந்தை எங்களா சேர்ந்து அந்த கேமரா கேக் வெட்டினீங்க. நவனித் தான் வரவங்கள. நவனித் அப்பயும் இல்லை நினைக்கிறேன். அவன் பாட்டு 6 மணி ஆச்சுன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டான். இல்ல அவன் ட்ரை பண்ணா அவங்க அப்பா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. 7 மணி ஆயிடுச்சுன்னு போயிட்டான். 6 மணி இல்ல. சக்தி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் காட்டாங்க. அதுக்கு மைக்கமே போட்டுருப்பான். ரியலிஸ்டிக்கா பண்ணிட்டானா? இல்ல அது ரொம்ப கேவலஸ்டிக்கா பண்ணிட்டான். ஐயோ பிரவீன் ப்ரோ பாக்குறீங்கன்னா ரொம்ப சாரி. உங்க மேல எந்த தப்பும் இல்ல. உங்களை நம்பி தான் கொடுத்தோம். ஆனா நீங்க கொஞ்சம் கோளாறு பண்ணிட்டீங்க. நம்ம ட்ரீம் பேக்ஸ். ட்ரீம் பேக்ஸ்ல வாங்குனதா? இல்ல இது வண்டியில வாங்க. ஏன் தூக்கி போறா? கட்ராவியா இருக்காது. அது திங்கிறதா? அது சாய் பர்த்டே பர்த்டே ட்ரெஸ் போட்டா. நல்லா இருக்கு. பள்ளி கால நல்லா பா. டிங் டிங் டிங். இது அப்புறம் போட்டுக்கலாம். அது போடு சாய் கோவா சட்டை. பள்ளி தலை அங்க கிடக்குது. கால் இங்க கிடக்குது. கால் இங்க கிடக்குது. அது ரெடியானா? இல்ல இங்க வந்தா சக்தி என்ன வீடியோ எடுத்தானா? எப்பவும் இங்கதான் வீடியோகிராஃபர் இங்க மாடல். நீ பின்னாடி வாண்டா சொல்றான். எல்லா பர்த்டேக்கும் ஏதாவது சர்ப்ரைஸ்னா கண்டுபிடிச்சிடும். ஏதாவது கண்டுபிடிச்சிடும். இது சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லடா. இது அவ்வளவு திருப்பிடலாம். சென்சார் பண்ணிருக்கேன். அப்பதான் நான் கால் போவேன். இப்ப வந்து பொல்லாதவன் தரும் ஸ்பீச் 144p. நான் மணாலி போகும்போது என்ன இருந்துச்சுன்னா ரொம்ப குளிர் இருந்துச்சு. ஒண்ணு கூட்டம்னா ஃப்ரீஸ் ஆகி அப்படியே அந்த தண்ணி இப்படி நின்றுட்டு என்ன பண்றது அப்படிதான் நினைச்சேன். ஆனா அந்த அளவுக்கு குளிர் இல்ல அங்க. நானும் ஃபர்ஸ்ட் போகலாம். எங்க பார்த்தாலும் ஸ்னோ இருக்கும். அப்படியே எங்கடா ஸ்னோவே காணோம். गाइस குரூப் போட்டோ எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பலாம். கிளம்பி இதுக்கு மேல வந்து சாய் ட்ரீட் வைப்பான் எங்களுக்கு. பிறந்த நாளுங்க. கேக்கட்டு வாங்க. கேட்டா வாய்ஸ் போடுறாங்க. சரி வாங்க போலாம். நம்ம இடத்துலயுமே சக்தி கார் பார்க் பண்ண போயிட்டானா நாங்க அவன் பார்க் பண்ணிட்டு வரோம். நாங்க உள்ள போயிருவோம்.
மாடிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை சாய் வந்து அங்கே போய் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்கோம். நாங்கள் சொல்லுங்க சக்தி நீ பார்க் பண்ணு, நாங்கள் பொறுமையாக உனக்காக வெயிட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அவள் பார்க் பண்ணுற வரையும் இங்கே வெயிட் பண்ண தான் போகிறோம். அது ஏன்னு வந்துட்டு லெஜண்ட் சொல்லி கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க ஏன் வர மாட்டேங்கிறான். வந்துட்டேனாக்கா நாம இப்போ உள்ள போய் இதெல்லாம் ட்ரை பண்ண முடியும். மாடிஸா மோடி நரேந்திர மோடி ஆப்கோங்க சப்னோங்க சப்பிட்டா. என்ன கூட்டமா இருக்கு கடை, ஏதோ நாம நினைச்ச மாதிரி இல்லை, இன்னும் பெரிய கடை போல, எல்லாம் கூட்டமா இருக்கு. பையே வாங்கிட்டு போறாரு. உள்ள போற சக்தி சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒன்று போகுது. சாக்லேட் கடைன்னா பாரு, வா போலாம். பாருங்க சிக்கன் ஐஸ்கிரீம் இருக்கு. சிக்கன் நாங்களாம் சிக்கன்டா. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றவங்க சிக்கன் புளிவா சார் இருப்பாங்க நினைக்கிறேன். அப்புறம் வந்து சாக்லேட் பாம் இருக்கு. அப்புறம் வந்து தொட்டு சாப்பிட்றது ஒன்று இருக்கு. அப்புறம் குழந்தை இருக்கா, நிறையா இருக்கு. ஆனால் மெயினாக எங்கள் கூட்டமாக இருக்கு. இங்கே வந்து என்னென்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தேவை காரணம் கொரியன் பன் ஒன்று வாங்கிடுவோம். அப்புறம் தேங்காய் பட்டு இருக்கான்னு கேட்டால் நகை சிரிக்கிறாங்க. இருக்கிறத வாங்கிட்டு சாப்பிட்டு போவோம். நம்ம ஊர்லலாம் வந்துட்டு 1/4 கிலோ கேக்கே 150 ரூபா அவ்வளோதான் இருக்கும். இங்கே ஒரு பீஸ் கேக்கே 150 ரூபா போட்டிருக்கு. 200 ரூபா ஒரு பீஸ் 200 ரூபா. ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இங்கே பாருங்க ஒரு பீஸ் 200 ரூபா. பாருங்க யானையோட இதை யாரும் பிச்சுட்டாங்க கீழே. ஏதோ குழந்தைங்க வந்து உடச்சி போட்டாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு அவ்வளோ தூரம் ஒட்டாதே. ஏதோ பெரியவன் தான் எவனோ உடச்சிருப்பான். 150 ரூபா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எவ்வளோ? 550 ரூபா. 550 ரூபா என்னது? பட்டரா? பிஸ்டா பட்டர். சாக்லேட் பிஸ்டா பட்டர். என்ன எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ½ kg கைஸ் 500 ரூபாயிலையும் கேட்குறது கைஸ். ½ kg இல்லைடா அது, 1/4 கிலோ. இல்லடா 1/2 கிலோ தான்டா. 1/2 கிலோ 1/2 கிலோ 1/4 கிலோ 30 ரூபாய்க்கு இருக்குடா. ஃப்ரூட் கேக் கைஸ் 30 ரூபாய்க்கு. ஆனா அது 5 ரூபா தான் கைஸ் நம்ம ஊர்ல. எங்க பிளாக் ஃபாரஸ்ட் 80 ருபீஸா? நம்ம 40 ரூபா தானே. 40 50 50. ஆமா இங்க பிளாக் ஃபாரஸ்டே வந்து 80 ரூபா. அங்க போய் டேபிள் புக் பண்ணு பார்த்து இங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க? பாப்பா டேபிள் புக் பண்ணு. கூட்டமா இருக்கா? வாங்க போவோம் வெளியே. டியூ டு கஸ்டமர் பிரைவசி இங்கே நம்ம எடுக்கக்கூடாது. இங்கே உட்காந்து தான் சாப்பிட்டு போகிறோம். என்ன நம்ம வந்தோடனே அமைதியாயிட்டானுங்க. பிளாக் எடுக்கிறது வெளியும் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஆனால் அவங்களோட ப்ரைவசிக்காக நம்ம அங்கே எடுக்க வேண்டாம். நம்ம டீசெண்டாக இங்கே உட்காந்துப்போம். வெல்கம் டு சத்யம் சினிமாஸ். என்ஜாய் யுவர் ஸ்நாக்ஸ். ஸ்ட்ரகிள் ஆஃப் ஐபோன் யூசர். ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகுது. அது எப்போனா ஒரு டிசைசிவ் மொமெண்ட்ல தான். 2GB இருக்கு. ஆனா ஒண்ணே வைடர்ல அவனுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா கேமரா இல்ல. எனக்கு கேமரா இருக்கு, ஸ்டோரேஜ் இல்ல. எனக்கும் அதே பிரச்சனை. கேமரா இருக்கு, ஸ்டோரேஜ் இல்லை. நல்லா இருக்கு கை. செற்காடி இருக்கு கை. செற்காடு ஒரு மாதிரி ரொம்பவும் பனி இல்லாம வெயிலும் அடிக்காம ஒரு மாதிரி நீட்டா இருக்கு இடமே. ஃபைடு போட்டதுக்கு அப்புறம் மட்டும் இங்கெல்லாம் கசகசன்னு இருக்கும். அது நம்ம ஆளுங்க பண்ண விஷயம்தான். டூரிஸ்ட் பண்ற தப்பு தான் இதெல்லாம். அது ஒரு மாதிரி சலுப்பாயிடுச்சு. வெயில் மொட்டை வெயில் மெதிக்கிட்டே போனோம். மெதிக்கிட்டே இருந்தோம். சுத்திட்டு வரணும். எவன் சுத்திட்டு வருதுன்னு பாதியிலே சுத்தி வரணும். நாங்க என்ன பண்ணிட்டோம், 2 பொண்ணுக்கு போட்டிக்கலாம். அதுக்கு நாங்க போயிட்டோம். இவ்வளவு சூர்யாவும் ஒரு பொண்ணு பேடி போயிட்டாங்க. எங்களால மிதிக்கவே முடியல. வெயில் வேற வேர்க்குது. நம்ம பயம் புத்திங்கிறது. ஒரு பக்கம் வேர்க்குது. யாரு மாட்டினது? நானு நவனிதேன். அப்புறமா இன்னொருத்த யாருன்னு தெரியல. அருணானந்த். ஆமா நான் அழுத்துற முடியல. நான் அங்க இறங்கி போயிடறான்ட்டு நான் இதாயிட்டேன். Many hours later. நாங்க சாப்பிட வந்துட்டோம். அதை சொல்ல மறந்துட்டோம். அதை விட சாப்பிட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஞாபகம் வந்துச்சு. ஈஸி போனா ஆமா கேஎஃப்சி வந்து இன்ஜூரியஸ் டு ஹெல்த்
அப்படின்றதுனால நாங்கள் வந்து ஆர்ஆர் பிரியாணி வந்துட்டோம். சாப்பிட்டுட்டே பேசுவோம். நான் எவ்வளோ அவசரமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இலையை கூட திறக்கவே இல்லாம இலையே திறக்காம பீஸை போட்டுடா. நல்ல வேலை பீஸ் மட்டும்தான் போட்டான். எல்லாம் போட்டு ஒரு கூட தான் அப்படியே திங்க வேண்டியதுதான். சொன்னாங்க நல்ல வேலை இது அப்படியே நமக்கே கொடுத்துட்டாரு. இது அப்படியே எடுத்து ஒளி வச்சு அது அது அதுவும் இப்போ கரெக்டாக பாதியாக தெரியும். எதை அல்வா அல்வாலாம் வேணாம், எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ, கேட்டால் தருவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிரைவிங் எப்படி கற்றுக்கணும், டிரைவிங் எப்படி கத்துக்கணும்னு மேலும் வீடியோக்கு ஃபாலோ பண்ணுங்க. உயிருடன் இருந்தால் உங்கள் வீடியோ நீங்க பாப்பீங்க சொல்லுவாங்க. பாய்.